வணக்கம். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது நல்லா பச்சை பசேல்னு நல்லா கொத்தமல்லி வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, புளி, பூண்டு, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, பச்சை கொத்தமல்லி சட்னி ரெடி. தேங்க்யூ.